Welcome students, Standard 7, Subject Social Science, Geography, Unit 2, Topic Landforms, Part 1. Today we see about the lesson Landforms. இந்த லெசனில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா landforms produced by running water. ரன்னிங் வாட்டரில் வந்து landforms வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆனுச்சு. நெக்ஸ்ட்டு landforms created by glacial action. glacial actionல வந்து என்னென்ன landforms வந்து கிரியேட் ஆனுச்சு. நெக்ஸ்ட்டு landforms which are produced by wind action. விண்டோட ஆக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆன landforms என்னென்ன. landforms formed by sea waves. sea waveஸோட இதில் உருவான landforms என்னென்ன அப்படின்றது தான் இந்த யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க introduction. In the earlier class we have learnt that the surface of the earth is not the same everywhere. லாஸ்ட் லெசனில் நம்ம லாஸ்ட் ஜியாகிரஃபி லெசனில் இன்டீரியர் ஆஃப் தி எர்த் அதில் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, எர்த்துக்குள்ளே வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து landforms வந்து எப்படி இருக்குது, என்னென்னவா landforms வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். The earth has an infinite variety of landforms. நம்மளோட எர்த்தில் வந்து infinite variety of landforms இருக்குது. Named mountains, plateaus, plains, valley, etc. அப்படின்னு சொல்கிறாங்க. Some parts of the lithosphere may be rugged and some flat. These landforms are resultant of two process. ரெண்டு ப்ராசஸை வந்து இந்த மாதிரி landforms வந்து சொல்லுது. ஒன்று வந்து என்டோஜெனிக் ப்ராசஸ், இன்னொன்று வந்து எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்டோஜெனிக் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். என்டோஜெனிக் ப்ராசஸ் மீன்ஸ் இன்டர்னல் ப்ராசஸ். இன்டர்னல்னால் எர்த்துக்கு லித்தோஸ்பியரில் உள்ள ப்ராசஸ் இன்டர்னல் ப்ராசஸ்னு சொல்கிறோம். லீட்ஸ் டு த upliftment and seeking of the earth surface at several places. Next exogenic process, external process. exogenic process external process அப்படின்னு சொல்கிறோம். is the continuous wearing down. External process is the continuous wearing down and rebuilding of the land surface. லேண்ட் சர்ஃபேஸை வந்து ரீபில்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோஜெனிக் ப்ராசஸில் உள்ளதான் இந்த கிராட்டேஷன். Gradation is the process of leveling of highlands through erosion and filling up the lowlands through deposition. ஹைலேண்ட்ஸை வந்து எரோட் பண்ணுறதும் லோ லேண்ட்ஸை வந்து டீபோசிஷன் பண்ணுறதும் தான் இந்த கிராடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க landforms பற்றி பார்க்க போகிறோம். The landscape is being continuously worn away by two process. இந்த landscape வந்து ரெண்டு ப்ராசஸாக இருக்குது. ஒன்று வந்து weathering, இன்னொன்று வந்து erosion. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா weathering பற்றி. Weathering is the breaking and falling apart into small pieces of the rocks on the earth surface. Weathering அப்படின்றது small pieces of the rock and the earth surfaceல உள்ள small pieces of the rock break ஆகிறது தான் weathering அப்படின்னு சொல்கிறோம். erosionனா erosion is the wearing away of the landscape by different agents like water, wind, ice and sea waves. erode பண்ணுறது, wearing away from the லேண்ட்ஸ்கேப்லேருந்து எரோட் பண்ணுறது. அதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர், விண்டு, ஐஸ், சீ வேவ்ஸ், இதெல்லாம் மணல் அரிப்பு, நீர் அரிப்பு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் தான் இந்த எரோஷன். இந்த எரோடட் மெட்டீரியல் இஸ் கேரிட் அவே பை. இந்த எரோடட் மெட்டீரியல் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் வாட்டர்லேருந்தும் விண்டுலேருந்து இன்னும் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி டெபாசிட்டடும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் டீபோசிஷன் கிரியேட் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த எரோஷனும் டீபோசிஷனும் தான் டிஃப்ரெண்ட் லேண்ட்ஃபார்ம்ஸை வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸில் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த வாட்டர் ஃப்ளோவிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத் along a definite course is called a river. Rivers generally originate from a mountain or hill. river அப்படின்றது வாட்டர் ஃப்ளோவிங் சோர்ஸஸை தான், வாட்டர் போகிற இடத்த தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிவர். அது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு அந்த ரிவர் மவுத்தில் தான் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெஃபினைட் கோர்ஸை தான் வந்து நம்ம ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிவர் வந்து எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும் அப்படின்னா மவுண்டைன்லேருந்தோ ஹில்லுலேருந்தோ அப்படின்னு சொல்கிறாங்க. The place of origin of the river is known as its source. இந்த ரிவரோட சோர்ஸ் அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா அது முடிகிற இடத்த, ஆரிஜின் ஆஃப் த ரிவர் இஸ் நோன் அஸ் த சோர்ஸ். ஆரம்பிக்கிற இடத்தையும் முடிகிற இடத்தையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிவரோட
ஆரம்பிக்கிற இடத்த ரிவர் சோர்ஸ்னும் முடிகிற இடத்த ரிவர் மவுத் அப்படின்னும் சொல்கிறோம். The place where it joins a lake or sea of an ocean is known as the river mouth. அந்த ஆற்றோட இது வந்து லேக் ஏரியிலையோ இல்லை கடலுக்கோ ஓஷன்ஸ்க்கோ போகுது இல்லை, அந்த முடிகிற அந்த சேவாகிற இடத்த தான் என்னன்னு சொல்கிறோன்னா ரிவர் மவுத் அப்படின்னு சொல்கிறோம். The running water is the river erodes the landscape which creates a steep side valley like the letter V known as a V-shaped valley. இந்த வாட்டர், இந்த ரிவர்லேருந்து போகிற வாட்டர் வந்து ஒரு ஸ்டீப் சைடட் வேலியாக வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இந்த ஸ்டீப் சைடட் வேலி வந்து எது மாதிரி இருக்கும்னா லெட்டர் வி ஷேப்பில் இருக்கும். அதனால் அது வந்து வி ஷேப்டு வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பாருங்கள், இதான் ரிவர் வந்து ரிவரோட சோர்ஸ். சோர்ஸ்னால் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஒரு மவுண்டைன் ரேஞ்சிலேருந்தோ ஹில்ஸ்லேருந்தோ தான் அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அந்த பாதையை வந்து அந்த வர்ற தண்ணீர் வந்து வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கெங்கே போகுது அப்படின்னா இந்த ட்ரிபியூட்டரிக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஆக்ஸ்போ லேக், இந்த ஏரிகளுக்கு குட்டியான ஏரிகளுக்கு, நெக்ஸ்ட்டு மீண்டஸ்க்கு, ஃப்ளோட் பிளைனுக்கு, டெல்டாஸ்க்கு, நெக்ஸ்ட் ஓஷன். இதை தான் வந்து ரிவர் மவுத், ரிவர் வந்து முடிகிற இடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரிவர் சோர்ஸ்லேருந்து ரிவர் மவுத் வரைக்கும் இடையில உள்ள இந்த வாட்டர் ஃபால், ட்ரிபியூட்டரி, ஆக்ஸ்போ லேக், மீண்டர், ஃப்ளோட் பிளைன், டெல்டா இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். இதான் அந்த வி ஷேப் வேலின்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ரிவர் வந்து வர்ற இடம், அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடம். இதான் அந்த வி ஷேப்டு வேலியோட பிக்சர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டூயூனோ பாருங்கள், ட்ரிபியூட்டரி, ட்ரிபியூட்டரிக்கும் டிஸ்ட்ரிபியூட்டரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். A stream or river that flows into and join a main river. ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர் வந்து ஒரு மெயின் ரிவரில் ஜாயிண்ட் ஆகிறது தான் ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். A stream that branches off and flows away from a main stream. ஒரு ஸ்ட்ரீமில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட ரிவரோட மவுத்தில் வந்து முடிகிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது வந்து வாட்டர் ஃபாலிங் ஏரியா. இது வந்து ஹார்ட் ராக் ஃபஸ்ட் இருக்குது, அதுக்கு மேலே தான் இந்த வாட்டர் வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. இது வந்து சாஃப்ட் ராக், இது வந்து அதுக்குள்ளே உள்ள அண்டர் கட்டிங் லாஸ்ட் ஏரியா. ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அண்டர் கட்டிங், இங்கே தான் வந்து இந்த வாட்டர் ஃபால் வந்து இதாகுது, இங்கே தான் வந்து இந்த எரோஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஒன் ஓவர் ஹேங் கொலாப்சஸ். இங்கே தான் வந்து இந்த ஹார்ட் ராக்கும் இந்த சாஃப்ட் ராக்கும் வந்து கொலாப்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிளங்க் ஃபோல் டெவலப்ஸ். இந்த இடத்துல தான் வந்து இந்த பிளங்க் ஃபோல் வந்து டெவலப் ஆகுது. டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால் ரீட்ரைட்ஸ் அப்ஸ்ட்ரீம். இந்த வாட்டர் ஃபால் வந்து இங்கே ஊற்ற இங்கே உள்ள இந்த ஹார்ட் ராக் சாஃப்ட் ராக் இதாகி இங்கே கீழே உள்ள பிளங்க் ஃபோல் டெவலப்ஸ்க்கு வந்து வருது. அதுக்கப்புறம் தான் என்ன உருவாகுது, இந்த ஸ்டீப் க்ரோஜ் லைக் வேலிஸ் வந்து இந்த இடத்துல தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்து ஒரு நல்ல மணலான இடத்துல ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மணல் வந்து 4 சைடும் போயிட்டு நடுவில் வந்து வி ஷேப்பில் வந்து உருவாகும். அது மாதிரி பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து வி ஷேப் வேலி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் ஓவர் அ வெர்டிக்கல் ஸ்டீப் இன் த ரிவர் பெட் இஸ் கால்டு வாட்டர் ஃபால். மேலேருந்து கீழே ஊற்றுற அந்த ஃபாலிங் ஆஃப் ரிவர் வாட்டர் வந்து ரிவர் பெட்டில் ஊற்றுற அந்த இடத்த தான் வந்து வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபார்ம்டு when the soft rocks are removed by erosion. அப்போ வந்து அந்த இடத்துல ஊற்றையில் அந்த இடத்துல வந்து ஒரு எரோஷன் நடக்குது. அங்கே எரோஷன் ஆகுறதுனால தான் அடுத்த இந்த வேலி மாதிரி ஃபார்ம்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு குற்றாலம் ஃபால்ஸ் அக்ராஸ் த ரிவர் சித்தாரின் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூயூனோ பாருங்கள், the highest waterfall is Angel Falls of Venezuela இன் சவுத் அமெரிக்காவில் உள்ள ஏங்கல் ஃபால்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த அதர் வாட்டர் ஃபால் ஆர் நயக்ரா ஃபால்ஸ். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பார்டர் பிட்வீன் கனடா அண்ட் யூஎஸ்ஏக்கு உள்ள இடையில உள்ள பார்டரில் இருக்குது இன் நார்த் அமெரிக்கா. அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் ஆன் த பார்டர் ஆஃப் ஜாம்பியா அண்ட் ஜிம்பாபே இன் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஜாம்பியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் உள்ள இடையில உள்ள பார்டரில் வந்து இந்த விக்டோரியா ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Blingy Fall is a hollow feature at the base of the waterfall which is formed by cavitation.
இந்த பிங்கி ஃபால் அப்படின்றது வந்து ஹாலோ ஃபியூச்சராக இருக்குது. அதோட பேஸ் ஆஃப் த வாட்டர்ஃபால் என்னென்னா கேவிடேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அலுவியல் ஃபேன் இஸ் த டீபோசிஷன் ஆஃப் செடிமெண்ட் அக்கர்ஸ் அட் விச் த ரிவர் என்டர்ஸ் எ பிளைன் ஆன் த ஃபுட் ஹில்ஸ். இந்த பிளைன்ஸ்க்கு கல்டிவேஷனுக்கெல்லாம் இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுற இடத்துக்கு வர்ற அந்த ஏரியாவை தான் வந்து அலுவியல் ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளைன்ஸோட வந்து ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதான் மீண்டர். அந்த ஆறுகள்லேருந்து இந்த வளைவாக வருது பாருங்கள் அந்த பிக்சரில், கர்வாக வருதுல்ல, இந்த யூ ஷேப் கர்வை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மீண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் த ரிவர்ஸ் என்டர்ஸ் த பிளைன் இட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஃபார்மிங் லார்ஜ் பென்ஸ். பெரிய பெரிய பென்ஸை தான் வந்து மீண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மீண்டர்ஸ் அலாங் த ரிவர் வேளார் நியர் சிந்தியத்தோப் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. கடலூர் டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் டிஸ்ட்ரிக்டில் மீண்டருக்கான எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டியூ டு த continuous erosion and deposition along the sides of the meander and the ends of the meander, loops comes closer and closer. In due course of time, the meander loop cuts off from the rivers and forms a cut-off lake, ஆல்சோ கால்ட் அண்ட் ஆக்ஸ்பவ் லேக். இந்த ஆக்ஸ்பவ் லேக் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மீண்டர்ஸில் வர வளைவுகளை வந்து இப்போ வந்து தண்ணி வந்து வேகமாக, இப்போ ஒரு ஃப்ளோடு வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் இந்த சைட்லேருந்து இப்படி தான் இருக்கும் மீண்டர். இந்த ஆரோவை பாருங்கள், இந்த ஆரோலேருந்து இப்படி வராது, வேகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னோம். டக்குன்னு அந்த ஃப்ளோட் நேராக வரையில் இந்த ஆக்ஸ்பவ் லேக் வந்து கட் ஆகுது. அது ஒரு லேக்காக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் மீண்டர்ஸில் தான் வந்து லேக்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு இந்த பிக்சர் மூலயமா ஆக்ஸ்பவ் லேக் ஃபார்மேஷன் வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பிக்சரில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டூயினோ பாருங்கள், இந்த டேர்ம் மீண்டர் ஹேஸ் பீன் நேம்டு ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் மீண்டர், ரிவர் ஆஃப் ஏஷியா மைனர் துருக்கி. இட் ஃபாலோஸ் த்ரோ நியூமரஸ் கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் மீண்டர் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீண்டர் ரிவர் ஆஃப் ஏஷியாவில் உள்ள மீண்டர் ரிவரில் துருக்கிக்கு இடையில வந்து இருக்குது. இட் ஃப்ளோஸ் த்ரூ நியூமரஸ் கர்வ்ஸ் அண்ட் டர்ன்ஸ். நிறையா நியூமரஸ் டர்ன்ஸும் கர்வ்ஸும் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் டைம்ஸ் த ரிவர் ஓவர்ஃப்ளோஸ் இட்ஸ் பேங்க்ஸ். அந்த டைமில் வந்து இந்த ஃப்ளோடு வரையில் தான் சொன்னேன், ஃப்ளோடு வரையில் வந்து இது வந்து நேராக வரும். இந்த மீண்டர் சைடு உள்ள அந்த யூ ஷேப்புக்கு போகாமல் நேராக வர்றதுனால தான் வந்து அது ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வர அந்த ஃபைன் சாயிலும் அதர் மெட்டீரியலையும் வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலாங் இட்ஸ் பேங்க்ஸ், அந்த பேங்க்ஸில் ஸ்டோர் ஆகிறத வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ ஃப்ளாட் ஃபர்டைல் ஃப்ளோட் பிளைன். அந்த ஃப்ளாட் லேண்டை வந்து ஃபர்டைல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோட் பிளைன் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரைசர் பேங்க்ஸ் ஆர் கால்டு லீவ்ஸ். அந்த ரைசர் பேங்க்ஸை வந்து லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். As the river approaches the sea, the speed of the flowing water decreases and the river begins to break up into a number of streams called distributaries அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா இந்த ரிவர்லேருந்து இந்த ரிவர் ஸ்டார்டிங்லேருந்து வர தண்ணி வந்து ரிவர் மவுத் எதுன்னா நம்மளோட சி ஓஷன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். அங்கே வரையில் அதிகமான ஃப்ளோவிங் ஸ்பீடில் வரையில் நிறையா லேக்ஸு இதெல்லாம் வந்து என்ன ஆகிடுது, டிக்ரீஸ். அங்கெல்லாம் வாட்ரு வந்து ரொம்ப அதிக லெவலில் இருக்கிறதுனால அந்த உடச்சிட்டு வரும்ல, அது மாதிரி வந்து நிறையா ஸ்ட்ரீம்ஸ் வந்து அப்போ உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வெலாசிட்டி ஆஃப் த ரிவர்ஸ் பிகம் ஸோ ஸ்லோ தட் இட்ஸ் பிகன் டு டெபாசிட் its load. Each distributary forms its own mouth. The collection of sediments from all the mouth form delta. நிறைய collection of sediments, இந்த ஆறுகள், இந்த மீண்டர்ஸ், இதில் இதெல்லாம் உள்ளது வந்து உள்ள வாட்டர்ஸ் வந்து டெல்டாவில் வந்து ஃபார்ம் ஆகுது செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ். டெல்டாவை வந்து எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்டுன்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் மோர் மினரல்ஸ் விச் ஃபேவர் கல்டிவேஷன். நிறைய மினரல்ஸ் வந்து இருக்குது கல்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து காவேரி டெல்டா, கேன்சஸ் டெல்டா, மிசிசிப்பி டெல்டா வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டெல்டா. இது வந்து டைரக்ஷன் ஆஃப் தண்ணி வர்றதுக்கான டைரக்ஷன் ஃப்ளோ. இந்த வளைவா யூ ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து இந்த மீண்டர்.
இந்த செடிமெண்ட் ராக்ஸ் செடிமெண்ட் டெபாசிட்ஸ் ஆகுதுல்ல அதுதான் வந்து இந்த இடம். இது வந்து லேக்ஸ், சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குது, தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இங்கே. இது ரெண்டுக்குமே இல்லாமல் நேராக ஹை ஸ்பீடில் போகிறது தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக கடலுக்கு வர்றது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு டெல்டாவோட ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் வந்து என்னென்ன நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பார்ட் 1 வீடியோவில் நம்மளோட எண்டோஜெனிக் ப்ராசஸ் என்னென்ன, எக்ஸ்ட்ரோஜெனிக் ப்ராசஸ் என்னென்ன, லேண்ட் ஃபார்ம்ஸால் வந்து உருவான ரிவர்ஸ் பற்றி, வி ஷேப்டு வேலிஸ் பற்றி, மீண்டர்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸ்பவுல் லேக் வந்து எப்படி உருவாகுது, டெல்டாக்கு வந்து எப்படி வந்து அந்த வாட்டர் ஃப்ளோவிங் நடக்குது, வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்படி உருவாகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.